வணக்கம். மனோகரன் முயற்சி ஊரக மேம்பாட்டு இயக்கம். இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம், அதெல்லாம் நமக்கு அட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு எப்படி பிரதம மந்திரி காப்பீட்டு அட்டை வாங்குறது இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரதம மந்திரிக்குன்னு தனியாக பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டத்துக்கு வந்து தனியாக அட்டை கிடையாது. நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மாநில அரசுடைய அட்டையில் ரெண்டையும் கலந்துறாங்க. கலந்து தான் விரிவான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம்ன்ற பேரில் 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸு. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தரோட கேட்டிருந்தார், எனக்கு பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஜேயோடைய அட்டை வாங்குறது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். தேவையில்லை. நீங்கள் பழைய கலைஞர் காப்பீட்டு திட்ட அட்டை அல்லது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு செல்லுபடியாகும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும். அதுக்கான அந்த லிஸ்ட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலில் மட்டும். இப்போ உங்கள் பேர் அதில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். அட்ரஸ் பார்த்திங்கன்னா www.cmchistn.com. அதுதான் இதோடைய வெப் அட்ரஸ்ஸு. நாங்கள் கீழே லிங்க் இதில் பதிவில் போடுறேன், லிங்க் நான் போடுறேன். இப்போ எப்படி அதை பார்க்குறதுன்னு மட்டும் பண்ணல. ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் என்ன ஒன்று, உங்கள் பழைய ரேஷன் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் கார்டு இல்லை, பழைய ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, பேப்பரில் இருக்குமே, அந்த கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அட்ரஸுக்கு போனால் இந்த மாதிரி வரும். இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மெம்பர் சேர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைம் சிஎஸ்டின்னு வருங்களா, அவ்வளோதான். இதில் ஒன்றுமே நீங்கள் நிறையா கேட்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு ஏற்கனவே அட்டை நம்பர் இருந்துச்சுன்னா அந்த யூஆர்என் நம்பர் கேட்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுக்குங்க. உங்களுக்கு ஏற்கனவே அட்டை இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், பழைய ரேஷன் கார்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ரேஷன் கார்டு நம்பரை இந்த ஏரியாவில் நீங்கள் அந்த ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காப்பீட்டு திட்ட அட்டையோட நம்பர் வந்துடும், ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்துடும். இப்போ பழைய கார்டு, இப்போ நான் என்னோடய கார்டை போடுறேன். 22G-G-1-4-9-8-0-7. இது என்னுடைய பழைய ரேஷன் கார்டுடைய நம்பர். அதை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கேட்டிருக்க காலங்கள் ஜென்டர் கேட்டிருக்கு, தாலுக்கு கேட்டிருக்கு, வில்லேஜ் கேட்டிருக்கு, அதெல்லாம் எதுவும் நீங்கள் போட தேவையில்லை, எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் அந்த ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் போட்டுட்டு சேர்த்து கொடுத்துருங்க. இந்த வந்துருச்சு. இதுதான் 0133130902081733. இந்த நம்பர் தான் உங்களுக்கு காப்பீட்டு திட்டத்தோட நம்பர், உங்களுடைய காப்பீட்டு நம்பர். இதில் நீங்கள் பிரதம மந்திரி காப்பீடு திட்டம், முதலமைச்சர் காப்பீடு திட்டம் எல்லாமே இதிலே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லட்சம் தான். ஃபஸ்ட்டு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் 1 லட்ச ரூபாயாக இருந்துச்சு. அதில் இந்த பிரதம மந்திரி காப்பீடு திட்டம் சேர்த்து இன்றைக்கி 5 லட்ச ரூபாயாக கொடுத்துருக்காங்க. இப்போ நடைமுறையில் இருக்கிறது 5 லட்ச ரூபா. அதனால் நீங்கள் இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரிஸ்க்கே இல்லை. உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் போட்டால் போதும், வந்துடும். நன்றி. முயற்சி இயக்கம்.